குடிக்கலாம். எஸ்வி ராஜசேகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இன்றைக்கி சமூக வலைதளத்தில் மார்கழியில் மக்கள் இசை என்ற பேரில் இந்து மத கடவுள் ஐயப்பனை தரக்குறைவாக பேசி நம்ம இந்திய நாட்டு இறையாண்மைக்கும் அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கும் விதமாக நீலம் கலாச்சார மையம்ங்கிற பேரில் பா ரஞ்சித்தின் அமைப்பான அந்த அமைப்பில் மார்கழியின் மக்கள் இசைங்கிற நிகழ்ச்சியில் இசைவாணிங்கிற பாடகி ஒரு ஐயப்பனை அவதூறாக பேசி ஒரு பாடல் பதிவு பண்ணியிருக்காங்க. அது சமூக வலைதளத்தில் ரொம்ப வேகமாக வைரலாக பரவிட்டு இருக்கு. இதுபோல் 2019 அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. கார்த்திகை மார்கழி மாதம் ஐயப்ப சாமிமார்கள் மாலை போட்டு விரதம் இருந்து மலைக்கு போகிற டைமில் மட்டும் இந்த பாட்டை முன்னிறுத்தி இதை வைரல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது தொடர்ந்து இந்து மக்கள் உணர்வையும் ஐயப்ப சாமி பக்தர்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கும் விதமாக இல்லாமல் இதை மதத்தை கேவலப்படுத்தும் விதமாக இவங்க பண்ணிட்டு வராங்க, தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது மூலம் இன்றைக்கி நாங்கள் சிப்காட் தூத்துக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இவங்க மீது நீதிமன்ற நடவடிக்கைக்கு நாங்கள் டைரக்ஷன் போக போகிறோம். யூடியூப்லேயும் இந்த சமூக வலைதளத்துலேயும் இந்த பாடலை நீக்குமாறும் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது விஷயமாக நாங்கள் இன்றைக்கி சிப்காட்டில் காவல் நிலையத்துக்கு எங்கள் புகாரை அளிச்சுட்டாங்க.